நண்பா அண்ட் நண்பீஸ், பொங்கலோ பொங்கல். குக்கர்ல பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல். கும்பாமத்து குத்துற மாதிரி இருக்கு. எங்க போறோம்? கோயிலுக்கு. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இங்க பாருங்க, மில்லியன் வரப்போகுது. அவ்வளோதானா? முடிஞ்சிச்சா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நண்பா அண்ட் நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. எதனால் ஃபர்ஸ்ட் vlog எடுக்கிறோம் அப்படின்னா, இது பொங்கல் செலிப்ரேஷன். நல்ல நாள் ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வருது அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். என் பையன் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் எல்லாரும் நன்றி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மில்லியன் வரப்போகுது. ஹாப்பி பொங்கல். பை பாய். பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தான் இந்த vlog. இது வரைக்கும் நாங்கள் வந்து vlog எடுத்ததே இல்லை. இது ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் vlog எடுக்கிறோம். பார்க்கலாம் நம்ம vlog எப்படி வருதுன்னு. நல்லா போச்சு, நல்லா சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து vlog கண்டினியூஸாக வரும். ஸோ பொங்கல் செலிப்ரேஷனில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த vlogல காட்டுறேன். அப்புறம் பொங்கல்னாலே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் தான். நம்ம வீட்டோட ஹெட்டை வெளியே கோலம் போட்டுட்ருக்காங்க. வாங்க கோலம் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். கோலம் போட்டுட்ருக்கீங்களா? இங்கே வந்து ஒரு சின்ன கோலம், வெளியே வந்து பெரிய கோலம். இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த கோலப்பொடி ஈரமா இருக்குல்ல, அதுக்காக இப்படி பண்ணா என்ன ஆகும்? அந்த ஈரோலாம் போயிட்டு நமக்கு போடும்போது கொஞ்சம் நல்லா வரும். இங்க பாருங்க, இப்படி ட்ரை ஆயிடுச்சுல. ஓ ஓகே ஓகே ஓகே. நமக்கு இதில் பற்றிலாம் தெரியாதுப்பா. நமக்கு இதுதான், வேற ஏதோ அது தவிர நமக்குலாம் தெரியாது. அங்கே பாருங்க என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் என்ஜாய்மெண்ட்ல இருக்கான். கலர்ஃபுல்லா கொடுத்தா எனக்கு இதை பற்றி தெரியாது. என்னதான் பண்றது? அங்கே ஆன்ட்டி பாரு எவ்வளோ பெரிய கோலம் போட்டுட்டு இருக்காங்கன்னு. வெளியே பார்த்தா சோப்பிட்டு இருக்கேன். இங்கே சின்னதாக இங்கே போயிட்டுருக்கு, அங்கே வெளியே பெரிய கோலம் போயிட்டுருக்கு. நான் என்ன கலர் கொடுக்கறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேன். நம்ம வேலை இப்படி உட்காந்துட்டு பார்க்குற வேலை தான். ப்ளீஸ் தம்பி, ஒரு வாட்டி சொன்னா அது கேளுடா. எங்க இங்க பாருங்க தம்பி. ஒரு வழியாக சின்ன கோலம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க என்ன மேடம், நல்லா கோலம் போட்டீங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ. இங்க பாருங்க, இதுதான் நல்லா இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சின்ன கோலம் ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், வெளியே இன்னுமே கோலம் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். என்ன உண்டு, எவ்வளோ முடிஞ்சிருக்கு? ஏதோ முடிஞ்சிருக்கு. இது இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ முடிகிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஆண்டி, இதுக்கு முன்னாடிலாம் இது பெரிய கோலம்லாம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? ஆண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்காங்க. மேடமுக்கு வெறும் கலரிங் வேலை. கலரிங் எவ்வளவு கஷ்டம் தெரியாமா? வந்து ஏதோ கலரிங்கு. கலரிங் தான் ரொம்ப கஷ்டம். கோலம் போட்டு முடிச்சிடலாம். கலர் யோசிச்சு எங்கே போடு பார்க்கலாம். ஆண்டி மாதிரி ஒரு கோலம் நாங்க வாசல்ல போட்டுருக்கேன்ல. ஆமாம். A few moments later. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எப்படியோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:25. வாங்க ஃபைனல் அவுட்புட் போய் பார்த்துடலாம். எப்படியோ கோலம் ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டாங்க. கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு நான் உங்களை பார்க்குறேன். குட் நைட் ஆல். The next day. ஹாய், குட் மார்னிங். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் நாங்கள் 2 பேர் குளிச்சு ரெடி ஆகிட்டோம். மேடம் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் தமிழ் உள்ளங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்.
கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் பொங்கல் வைக்கிற மாதிரி. ஏன்னா 10 to 12 தான் டைம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மார்னிங் வச்சிருவாங்க. பட் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ஒரு டைம் சூஸ் பண்ணி தான் வைப்போம். ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலாம். எங்கே போகிறோம்? கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? சாமி கும்பிட. சாமி கும்பிடு வா. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கலாமா? வைக்கலாம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மம்மி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா நம்ம மேடம். ஸோ ரெடி ஆகி முடிச்ச உடனே கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கும்போது நான் காட்டுறேன் மேடம் எவ்வளோ ரெடியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், என்ன டைம் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் கோயிலுக்கு வேறு போகணும் இல்லையா? வாங்க மேடம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேடம் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க மேடம்? ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சா இல்லையா? எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்சு அவ்வளோதான். இங்கே காட்டுங்க பாருங்க. சப்ஸ்கிரைபருக்குலாம் சொல்லலை, ஹாப்பி பொங்கல் சொல்லலையா? பொங்கல் எல்லாத்துக்கும். வாங்க வாங்க. சரி நாங்கள் கோயில் கிளம்பிட்டோம். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய. கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே மேடம் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொங்கல் இல்லையா? ஏன்னா டைமும் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ டைம்? 10 ஆகிடுச்சு. நான் பொங்கல் வைக்கணும். மேடம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. என்ன பண்ணுறீங்க மேடம்? வெல்லம் தட்டிட்டு இருக்கேன். கும்பாமத்து குத்துற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே இருக்கோ ட்ரெடிஷ்னல் லுக்கில் பயங்கரமாக சாரீலாம் கட்டிட்டு வேறு வெக்க வருதா மேடம்? பண்ணுங்க பண்ணுங்க. வாங்கிட்டு வந்தாச்சு பொங்கலுக்கு வைக்கிறது சாமான் எல்லாம். ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க. சரிவா. பால் பொங்க போகுதா? பால் காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பொங்கிடும். பால் பொங்க தான் செய்யும், வேறு என்ன ஆகும்? பால் பொங்க போகுது வந்து பாருங்கன்னு சொன்னேன். இது பொங்க பிறகு என்ன பண்ணுவாங்க? பொங்கினதுக்கு அப்புறம் அந்த அரிசி எல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் வெல்லமும் போட்டுடுவாங்க. அப்புறம் அந்த முந்திரி திராட்சை அதையும் போட்டுடுவாங்க. அப்புறம் நெய் ஊற்றிடுவாங்க. இது எல்லாமே போடணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லை? அது நல்லா பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா? இல்லை, குக்கரில் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல். குக்கர்லையா? ஆமாம். அதுவும் வந்துட்டு வரலட்சுமி பூஜைக்கு பொங்கல் பண்ணணும்ல காலையில. அப்போ எனக்கு பண்ண தெரியாது. ஸ்பீடா போய் குக்கர்ல 15 மினிட்ஸ்ல பொங்கலே பண்ணி முடிச்சாச்சு. யாரை தான் பண்ண வச்சா குக்கரில்? நானே தான் யூடியூப் பார்த்து. நல்ல விஷயம். இன்னும் பொங்கலை, இன்னுமே பொங்கலை பால். 2 பேரோட வியூ. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கிருச்சு பால் பொங்கிருச்சு, நல்லா பொங்கிருச்சு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். வேறு ஸ்டவ்வில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன போடுறாங்க? அரிசி. இப்போ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வெல்லம். போதுமா வெல்லம்? எனக்கு தெரியாது. போதும் தான் நினைக்கிறேன். பத்துமா? பத்திடும். என்னடா ப்ரௌன் கலரே ஆகுது. ஒயிட் கலராகவே இருக்குது. ஒயிட் கலராக தான் இருக்குது. நீ வைக்கிறல பொங்கல், அதனால தான். என்னோட அங்கே பாரு ப்ரௌனே ஆக மாட்டேங்குது. கரெக்டாக தான் பண்ணேன்னா? கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் போடலையா? அது நெய்யில் வறுத்து தானே போடுவாங்க, இல்லை போட்டுடுவாங்களா? இல்லை இப்படியே தான் போடுவாங்க. ஒயிட்டாக இருக்குது. நெய்யில் வறுத்து தான் போடணும். ஆமாம், அப்படியே போட மாட்டாங்க. இல்லை கலர் வரும்னு நினைக்கிறேன். வராதா? கம்மியாக போட்டிருக்கியா வெல்லம்? கம்மியாக போட்டிருக்கியா? ஜாஸ்தி ஆகிட போகுது. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட முடியும். தகட்டிருச்சுன்னா அவ்வளோதான். கொஞ்சம் போட்டுக்கலாமா? கட்டாமல் போடணுமா? இல்லை இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய கட்டி வெல்லம் இருக்குது உள்ள. பொங்கல் ஸ்பெஷலிஸ்ட். கொஞ்சம் போட்டது. வருதான்னு கேட்டுகிட்டே இருந்தால் போதுமா? எப்படி வரும்? ஏதோ ஓரளவுக்கு வந்துடுச்சு. பொங்கல் ஆயிடுச்சு. அப்புறம் இது போட்டுடலாம். அதை வறுத்து போடணும்ல? அப்படி வேடா, அப்படி வேணாம். ஒயிட் பொங்கல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதான் செஞ்சிருக்கல நீ. போதும் ஜாஸ்தி. இட்லி வந்துட்டுருக்கு கையோட. ஏன்னா டிஃபன் இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் டிஃபன் சாப்பிட்ணும். ஷெஃப் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும்.
பொங்கலா இல்லை இது ஆஃப் பண்ணிடலாம்ல பொங்கல். ஆனால் பொங்கல் இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்கு. ஊற்றிட்டா பொங்கலோ பொங்கல் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாமிக்கு படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் பண்ணலாம். சாப்பிடணும், பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. நான் உண்டு ரொம்ப பசிக்குது. அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறோம். இது எங்கேயும் எனக்கு பொங்கல் மாதிரி தெரியல. பொங்கல் வைக்க சொன்னால் அது பாயாசம் மாதிரி இருக்குது. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே. சாமிக்கு படைச்சாச்சு பொங்கல். நண்பா அண்ட் நண்பீஸ், பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. பொங்கலும் வச்சு முடிச்சாச்சு. பொங்கலுக்கு பதிலாக பாயாசம் தான் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன சொல்கிறீங்க மேடம்? அவ்வளோதானா? முடிஞ்சிச்சா? ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது இல்லைனால தான். ஓகே, பாய். ஹாப்பி பொங்கல் டு ஆல். திருப்பி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். See you.